கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு புதிய ஒரு டாபிக்ல வந்திருக்கிறோம். கடவுளுடைய அன்பு எவ்வளவு பெரியது. வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்க மிக ஆழமான ஒரு கேள்வியை பற்றி நாங்க சிந்தித்து பார்க்க போகிறோம். கடவுளுடைய அன்பு எவ்வளவு பெரியது. இந்த உலகத்தில் பல வகையான அன்பை நாங்கள் பார்க்கிறோம். பெற்றோரின் அன்பு, நண்பர்களின் அன்பு, கணவன் மனைவியின் அன்பு, பிள்ளைகளின் அன்பு, இவை அனைத்தையும் விலைமதிப்பற்றவே அல்லவா இருக்கிறது. ஆனால் மனித அன்புக்கு சில நேரங்களில் எல்லை இருக்கிறது. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்களும் மாறலாம். ஆனால் வேதாகமம் சொல்லும் கடவுளுடைய அன்பு மாறாத அன்புங்க. நாங்கள் எடுத்து வாசிப்போம். எரேமியா 31 அதிகாரம் 3 அநாதி சிநேகிதத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அன்பானவர்களே, தீய அன்பினால் உன்னை அன்பு கூறுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுளுடைய அன்பு தற்காலிகமானதல்ல, அது நிரந்தரமானது, நித்தியமானது. ரோமர் 5 அதிகாரம் 8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் இன்னும் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்துகிறாராம். இந்த வசனம் மிகவும் ஆழமானது. நாம் நல்லவர்களாய் மாறிய பிறகல்ல, எல்லா தவறுகளையும் சரி செய்த பிறகல்ல, இன்னும் பாவிகளாய் இருந்த போதே தேவன் தமது அன்பை வெளிப்படுத்தினார். அதுவே சிலுவையின் அன்பு. சிலுவை என்பது ஒரு வரலாற்று சம்பவம் அல்ல, அது கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடாய் இருக்குங்க. ஏசப்பா எங்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார். உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அர்ப்பணித்தார். அவர் சாதி சமய வேறுபாடு பார்ப்பவர் அல்ல. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் நேசிக்கிறார். தனது உயிரை அர்ப்பணித்து எங்களை மீட்டு கொண்டார். இன்றைக்கு ஒருவேளை நீங்க என்னை யாரும் நேசிக்கல, என்ற வாழ்க்கைக்கு மதிப்பே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் கடவுள் உங்களை மிகவும் நேசிக்கிறாராம். அவருடைய பார்வையில நீங்க வெளியேற பெற்ற நீங்களாம் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உனக்காக மகனே மகளே நான் பலியானேன் என்று சொல்லுகிறார். உன் கண்ணீரை நான் காண்கிறேன், உன் வேதனை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு எதிர்காலமான ஒரு புதிய திட்டத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். தனது உயிரை சிலுவையில் கொடுத்து பாவியாயிருந்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்தாருங்க. அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? பசியானவர்களுக்கு உணவு கொடுத்த அன்பு, அழுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுத்த அன்பு, மன்னிப்பு தேடியவர்களை ஏற்றுக்கொண்டு மன்னித்த அன்பு, ஏசப்பாட அன்பு. இது அவருடைய அன்பின் வெளிப்பாடா இருக்கிறதுங்க. நாமும் அந்த அன்பை பிறருக்கு காட்டவே அவர் எங்களை அழைத்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தமது பிள்ளைகள் என்று பெயர் சொல்லி அழைத்தாருங்க. நாங்க அவரை போல இருக்கணுங்க. நல்ல வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பிறரிடம் பேசணுங்க. தவறு செய்தா மன்னிப்பு கேட்கணுங்க. இன்றைக்கும் அநேக மனிதருக்கு மன்னிப்பு கேட்கிற பழக்கமே இல்லை. இருமாப்பான இருதயம், அப்படி கடினம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. யாராச்சும் கஷ்டத்துல இருக்கிறாங்களா, ஒரு சின்ன உதவி செய்யுங்க. ஒரு மனிதன் வேதனையோட, துக்கத்தோட, கஷ்டத்தோட இருக்கும்போது நீங்க சொல்லுகிற ஒரு ஆறுதலின் வார்த்தை அந்த மனிதனுடைய துக்கத்தை மாற்றுமெண்டா நீங்க அதை சொல்லலாம் இல்லங்க. இவள் அனைத்தும் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தும் அன்பா இருக்கிறது. இது உங்கள் வழியாக அவர் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த விரும்புகிறாருங்க. நீங்க இப்படி இருப்பீங்களா? நீங்க ஆண்டவர் என்ற சாயலை தெரிந்தவர்களா இருப்பீங்களா? நீங்க பிறர் மீது அன்பு செலுத்துகிறவர்களா இருப்பீங்களா? ஆண்டவர் அப்படியாய் வாழ உங்களை அழைக்கிறாருங்க. கடவுளுடைய அன்புங்க
உங்களோட கடந்த காலத்தை விட பெரியதா இருக்கு. உங்களுடைய பாவத்தை விட அவருடைய அன்பு பெரியது. உங்களுக்குள்ள இருக்கிற பய உணர்வை விட அவருடைய அன்பு பெரியதா இருக்கிறது. உங்களுடைய தோல்வியின் சூழ்நிலைகளை விட அவர் உங்களை நேசிக்கிற அன்பு பெரியதா இருக்கிறது. அந்த அன்பு இன்றைக்கு உங்களை அழைக்குதுங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய பாதையில நீங்க வாங்க. உங்களுடைய இருதயத்தை அவரோட பக்கமாக திருப்புங்க. ஏசப்பா, உங்களோட அன்பை நான் ஆழமா அனுபவிக்க என் இருதயத்துல நீங்க வாங்க. உங்களோட அன்பை நான் பகிரும் வாழ்க்கை எனக்கு தாங்கப்பான்ட்டு நீங்க முழு மனதோட கேக்குறீங்களா? இன்றைக்கு அவர் உங்களோட உள்ளத்துக்குள்ள வர்றாருங்க. இன்றைக்கு அவர் உங்களோட குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்கிறாருங்க. அவர் எல்லா உறவுகளையும் விட, இந்த உலகத்தில் இருக்கிற அன்பை விட அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு பெரியதா இருக்குங்க. அவர் இன்றைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அவர் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததுன்னா அநேகருக்கு இதை பகிருங்க. இது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன். நீங்க எல்லாரும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.